ஹாய் எவ்ரிவன், இது நவீஸ் டைரி. உங்களுக்கு விலாக் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது டிசம்பர் 30 சண்டே எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் பக்கத்தில் விளக்கி ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போவோம் வாங்க. இன்றைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறோம். மார்னிங் அதனால சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். இப்போ சிங்க்கு க்ளீன் ஆகிடுச்சு. காஃபி போடலாம் அப்படின்ட்டு அடுப்பில் பாலை வச்சுட்டு பாலும் கொதிச்சிருச்சு. இன்றைக்கி 3 பேருக்குமே காஃபி தான் போட போகிறேன். அவங்க இன்றைக்கி டீ வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேருக்கும் வேணுன்ற சுகர் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காஃபி பவுடர். இப்போ பாலையும் ஊற்றிட்டேன். காஃபி ரெடி ஆகிடுச்சு. மூணு பேருக்கும் கப்பில் ஊற்றிட்டேன். ஸோ ஒரு ரிலாக்ஸான காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பச்சரிசி, பயத்தம்பருப்பு ரெண்டையும் தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் வைக்க போகிறேன். நாங்கள் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கேன் வாட்டர் வாங்கி கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சமாக சீரகம் அதோடு போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இது 3-4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, உப்பு. உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. மிக்ஸியில் அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில் கடுகு போட்டுட்டுங்க, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இப்போ பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் இஞ்சி தோல் சுற்றி அதை எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் தேவையான அளவு நெய் விட்டுட்டு, நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை பொங்கலில் கொட்டிடலாம். தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல், தேங்காய் சட்னி. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக வெளியில் போகலான்னு கிளம்பிட்டோம். நான், நவி, அவங்க 3 பேருமே கிளம்பிட்டோம். தாம்பரத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சமைக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ வர வழியிலேயே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி மெனுவில் பைனாப்பிள் கேசரி, முட்டைக்கோஸ் பொரியல், கீரை கூட்டு, சௌச்சௌ கூட்டு, சாப்பாடு இதெல்லாமே இருந்தது. நவிக்கு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்படி தான் போச்சு இன்றைக்கி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.